நெத்தன்யாஹுக்கு கைது வாரண்டை தயார் செய்த துருக்கி. நெத்தன்யாஹுவினுடைய மனைவியை காணவில்லை. கப்பலிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட அமெரிக்க வீரர்கள். ஈரானுடைய தடையை உடைத்த ரஷ்யா. தேவாலயங்களிலும் மசூதிகளிலும் குண்டு வீசும் யூதர்கள். நேபாள வெள்ளத்தில் இறந்த மனிதரிடம் இருந்து திருடும் மனித மிருகங்கள். நேபாள வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட தமிழக மக்களுடைய நிலை. பெட்ரோல் இல்லாமல் முடங்கிய ஈரான். ஈரானுக்கு பயணப்படும் கத்தார் பிரதமர். மெட்டா நிறுவனத்துக்கு $18 பில்லியன் அபராதம். பாகிஸ்தான் விபத்தில் 14 குழந்தைகள் கருகி மரணம். லெபனான் மீது போடப்படும் குண்டுகள். மலை வெள்ளத்தில் மாட்டி இழந்த ராபா வாட் காசா வாசியினுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள், அந்த செய்திகளை ஒட்டி வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள், இதனுடைய உண்மைத்தன்மையோடு இந்த பதிவுல இன்ஷா நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உம்ரா வணக்கங்களை முழு மன திருப்தியோடு செய்கிறதுக்கு பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸ். மக்கா மற்றும் மதினாவில் ஹரமுக்கு மிக மிக அருகில் தங்குமிடம். தரமான தமிழ்நாடு உணவு. ஒவ்வொரு வேளையும் சைவம் அசைவம் சொல்லி பஃபே சிஸ்டத்தில் தரமான உணவு வகைகள். மக்கா ஜியாரத், மதினா ஜியாரத், தாயிஃப், பத்ரு, இது மாதிரி 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை உங்கள் கூடவே இருந்து நானும் அனுபவமிக்க ஆலிம்களும் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு ஹாஜிகளுக்கு எஹ்ராம் ஆடை முதற்கொண்டு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சுருக்கிறோம். மொத்தத்தில் முழுமையான உபசரிப்போட உங்களுடைய உம்ரா வணக்கங்களை நிறைவேற்றுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய பேசு பொருட்களை ஒன்றா இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நேபாளத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஃப்ளட், இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்டாற்று வெள்ளம் அப்படிங்கிறாங்க. இது காட்டாற்று வெள்ளம் கிடையாது, இது GLOF அப்படின்னு சொல்கிற ஒரு வெள்ளம். இந்த வெள்ளத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வீடியோ. அங்கேருந்து ஒரு அம்மா இறந்து போயிருக்கிறாங்க. அந்த இறந்து போன அம்மாவை ரொம்ப சர்வசாதாரணமாக அது ஒரு மனித உடல் அப்படின்னு பார்க்காம ஒரு குச்சியை வச்சு நம்புகிறாங்க. நம்பி எடுத்து ஒரு பெண்மணி மாதிரி அவங்க தெரிகிறாங்க. அவங்களுடைய தலையை முடியை பிடிச்சி இழுத்து மேலே தூக்கிட்டு வந்து அவங்களுடைய காதில் போட்டிருக்கக்கூடிய அந்த காதாணி, ஏர்ரிங்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த காதாணியை திருடக்கூடிய காட்சி இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி சர்வதேச ஊடகங்கள் இன்னும் செய்தி பதிவு செய்யப்படலை அப்படின்னா கூட இங்கிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளம் அதை ஒற்றியான இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பலரால் சொல்லப்படுது. அதுக்கான காரணங்களும் சொல்லப்படுது. அது உண்மையாக இருக்குதுங்க. காரணம் என்னன்னா, 2005 ஜனவரி 18 அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுனாமி ஏற்படுது. சுனாமி ஏற்பட்ட போது பல உயிர் இழப்புகள் ஏற்பட்டுச்சு. பல பொருளாதார சேதாரங்கள், மக்களுடைய தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து போய் நடு வீதி நிற்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தின் போது கூட சமூக விரோதிகள், கேடு கெட்டவர்கள், மோசமானவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அம்பாறையில் இந்த சம்பவம் நடக்குது. 2005 ஜனவரி 18 இறந்து போன சடலங்கள் இருந்தவங்க செயினை, நகையை திருடுற இந்த காட்சிகள் நடந்துச்சு. இது சர்வதேச அளவிலும் இது மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்து இது வழக்காடு நீதிமன்றத்துக்கே சென்றிருக்கக்கூடிய நிலைகள்லாம் பார்க்க முடியுது. அதே மாதிரி இதற்கான வாய்ப்பும் இருக்குது. பல காட்சிகள் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலைகள், அங்கே சில சமூக விரோதிகள், கேடு கெட்ட மோசமானவர்கள் இப்படி நிலையை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட செய்தி அங்கிருந்து வந்துகிட்டு இருக்குங்க. சரி, முதல்ல இந்த வெள்ளம் காற்றாற்று வெள்ளம் இல்லை, இது ஃபிளாஷ் ஃப்ளட் கிடையாது. இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, இது சொல்லும்போது கிளேசியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் அப்படிங்கிறாங்க. இந்த ஃப்ளட் எப்படின்னா பனிப்பாறை வெள்ளம் அப்படின்னு சொல்றாங்க. பனிப்பாறையின் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளம் அப்படின்னு சொல்றாங்க. GLOF. இப்படி இந்த பனிப்பாறையை பற்றி சொல்கிறப்ப இது எப்படி இருக்கும்னா, அந்த பனிப்பாறை நல்லா கவனிங்க, பல கிலோமீட்டர் தூரங்களுக்கு மலைகள் மீது உள்ளப்பட்ட அந்த பனிகள் இருக்குமா, பல கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குமா. அதே சமயம் அதோடைய டென்சிட்டி
பல மீட்டர் உயர அளவுக்கு இருக்குமா. இது மலையினுடைய அந்த பாறைகள் மீது விழுந்து அப்படியே சருகிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு நிலை. இப்படி சருகிக்கிட்டே வரும்போது அதை ஒட்டி நீர்நிலையம் உருவாகும். அந்த நீர்நிலையை தடுக்கிறதுக்காக மைரன் அப்படின்னு சொல்ற ஒரு தடுப்பை அந்த பாறைகளை தள்ளும்போது, இந்த பனி போய் அந்த பாறைகளை தள்ளும்போது அப்படி ஒரு தடுப்பை ஏற்படுத்தும். அப்போ ஒரு அந்த மைரன் அப்படிங்கிற ஒரு தடுப்பு, அதை ஒட்டி நீர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பனிப்பாறைகள் பல கிலோமீட்டர்ல மற்றும் பல மீட்டர் அளவுள்ள தடிமன்ல இந்த பனிப்பாறை இருக்கும். இப்படிப்பட்ட பனிப்பாறைகள்லாம் இமயமலையில நிறைய இருந்திருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா நேபாளத்தில் இது மாதிரி துலோக்கி, லோயர், பாருன், லும்டிங், இட்சோ, ஹோக், இப்படி பல பனிப்பாறைகள். நீங்கள் பனிப்பாறைன்னா சும்மா சாதாரணமாக இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன் மாதிரி இந்த மாதிரி சின்னது அப்படி கிடையாது. மிகப்பெரிய அளவுக்கு நீளமானதாக இருக்கும். இந்த பனிப்பாறைகள் அப்படி உருகி வரும்போது என்ன ஆகும்னா, அப்படி சருகி உருகி வரும்போது பல கிலோமீட்டர் ஸ்பீடில் வருமா. அப்படி வர்றப்ப சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாறைகளை மணல்கள், அது மட்டும் பில்டிங் எது இருந்தாலும் இழுத்துக்கிட்டு வரும். இப்படியான பனிப்பாறைகள் நிறைய நேபாளத்தில் இருக்கிற, முன்னாடி வாசிச்சு காமிச்ச இந்த பனிப்பாறைகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிப்பட்ட பனிப்பாறைகள்ல ஒன்று தான் இன்னைக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் திபெத் எல்லை பகுதியில் 5200 மீட்டர் உயரத்தில் ஒரு பனிப்பாறை இருந்திருக்கு. இந்த பனிப்பாறை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சருகி அது அப்படி உளுந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் லீஹொண்டோ கோலா அப்படின்னு ஒரு முதல்ல போய் அப்படி அங்கே இருக்கக்கூடிய ஒரு நீர் அணையில் போய் தான் உழுகுது. அது மலையிலேருந்து வந்து கீழே இருக்கக்கூடிய லீஹொண்டோ ஹோலா அப்படிங்கிற ஒரு அணையில் போய் அது விழுந்தோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் போத்தா கோசி, திரிசூலி போன்ற அணைகள், இது பெரிய அணை, அதை ஒட்டி இருக்கக்கூடிய சின்ன அணைகளில் போய் அந்த தண்ணி விழுந்த உடனே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் 9 மீட்டர் அளவுக்கு தண்ணி. ஒரு அரை மணி நேரத்தில் என்னங்க பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அரை மணி நேரத்தில் 9 மீட்டர் அளவுக்கு தண்ணி உயருது. அது மட்டும் இல்லாமல் அணை தடுப்புகள் இருக்குல்ல, இதெல்லாம் உடஞ்சி மிகப்பெரிய அளவுக்கு வெள்ளம் ஏற்படுது. வெள்ளத்தை பற்றி சொல்கிறப்ப இந்த வெள்ளம் ஏற்பட்டு அதோடைய பனிப்பாறை உருகுதல் ப்ளஸ் பாறையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு நிலங்கள், மண் சரிவுகள்லாம் சேர்த்து இழுத்துக்கிட்டு இந்த பனிப்பாறை வந்துச்சு. அப்படி வர்றப்ப USGS அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய நிறுவனம், இது எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டால் அதில் எந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து நிலநடுக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத கண்டறியக்கூடிய ஒரு அமைப்புங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4.4 5.2 அளவுக்கு நில அதிர்வுகள் இருந்துச்சு. அப்படி கவனிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அது பனிப்பாறையாக இருந்திருக்கும், எவ்வளோ ஃபோர்ஸில் வந்திருக்கும் அப்படின்னு கவனிச்சு பாருங்க. இவ்வளோ ஃபோர்ஸ் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அதனுடைய உயரம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது கீழே விழுகிறப்ப அந்த பகுதியில் அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய தண்ணி, ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணி அல்லது ஆற்றில் இருக்கக்கூடிய தண்ணி, அந்த தண்ணியோடு கூட இருக்கக்கூடிய அந்த பாறைகள், அந்த சதுப்பு நிலங்கள் இதோடு சேர்ந்து வந்திருக்கு. அப்படி இடிச்சுக்கிட்டு வர்றப்ப 4.4 5.2 அளவுக்கு ரெக்டர் அளவுகோல்ல அங்கே ஒரு பாதிப்பே இருந்துச்சு அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க. இதில் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் கிட்டத்தட்ட 157 பேருக்கும் அதிகமானவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா இறந்து போனவங்களை பற்றி ஒரு செய்தி வந்துச்சுன்னா இஸ்லாமிய வழக்கத்தை என்ன சொல்லணும்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன் அப்படின்னு சொல்லணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாங்கள்லாம் இறைவனுக்குரியவர்கள், இறைவனிடம் செல்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அதை நம்ம சொல்லிக்கொள்கிறோம். கிட்டத்தட்ட 157 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 600க்கும் மேற்பட்டவர்கள் காணவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து 130 பேர் போயிருக்கிறாங்க. அதில் தமிழகத்திலிருந்து 103 பேர் போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அங்கே காட்மாண்டு இருக்கக்கூடிய இந்தியாவுடைய தூதரகம் அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தமிழகத்தினுடைய அரசாங்கமும் கான்டாக்ட் பண்ணுறதுக்குரிய நம்பர்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் போன பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் கைலாஷ், மனச, ரேவார் அப்படின்னு ஒரு பகுதி சொல்கிறாங்க. இந்த பகுதியில் போனால் கிட்டத்தட்ட ஒரு 57 பேர் ஒரே பகுதியிலேருந்து போயிருக்காங்க. அது குறிப்பாக தமிழ்நாடு பாண்டியிலேருந்து போயிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் வந்து காப்பாற்றப்பட்டு அவங்க போன பஸ்ஸிலேருந்து தப்பிச்சிட்டாங்க. 37 பேருடைய நிலைமை என்ன அப்படி தெரியலை அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்குங்க. சரி, இவ்வளவு நடந்திருந்தா இது ஒரே நாள் நடந்துருச்சா? இதுக்கு முன்னாடி நேபாள அரசாங்கத்துக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கை விடவே படலையா? இதில் அவங்க கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்களா? என்ன நிலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கிறாங்க. இந்த ஆட்சியாளருக்கெல்லாம் எவனுக்குமே மக்களுடைய நலன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உனக்கு ஃப்ரீ தர்றேன்,
அது தர்றேன் அப்படின்னு சொல்லி ஷோ காட்டுறது தான் இவங்களுக்கு வேலை. எந்த அரசாங்கம் வந்தாலும் இதுதான். இதை பார்த்தீங்கன்னா நேபாள அரசாங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய நாட்டில் 2024 தாமே அப்படின்னு சொல்லி ஒரு இதே மாதிரி ஒரு பனிப்பாறை உருகி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படுது. அப்போ வெள்ளம் ஏற்படுறப்ப தியான்போ அப்படிங்கிற பனிப்பாறை உருகி தாமே அப்படிங்கிற பகுதியில் 2024 வெள்ளம் ஏற்படுது. வெள்ளம் ஏற்பட்ட உடனே அந்த சமயத்திலேயே பல ஆய்வுகள் நடத்தப்பட்டு இது மாதிரி பல பனிப்பாறைகள் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துலாக்கி, லோயார், பாருன், லும்டிங் இது மாதிரி பல பனிப்பாறைகள் இருக்கு. இவையெல்லாம் உருகி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேபாள அரசாங்கத்துக்கு பல ஆய்வுகள் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சொல்லி ஆய்வுகள் சொல்லப்பட்டிருந்தும் கூட இதெல்லாம் வச்சு பார்க்கல இந்த GLOF அப்படிங்கிற இந்த பனிப்பாறை சரிவு இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பில் நேபாள அரசாங்கம் மெத்தனத்தனமாக தான் இருந்திருக்காங்க, அசம்பந்தமாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியுது. சரி, இதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப அழகாக பல நேர்த்தி முறைகளை சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, பனிப்பாறைகளை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டே இருக்கணும், அதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுது. அதே மாதிரி தானியங்கி நீர்மட்ட அளவுகோலை ஒரு இண்டிகேஷனோட சாதாரணமாக செல்ஃபோனில் ரிமைண்டர் பண்ணுறோம்லங்க, அது மாதிரி டக்குன்னு உயர்ந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவுக்கு வார்னிங் பண்ணுற எமர்ஜென்சி அலர்ட் இருக்கும்ல, அது மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆற்றங்கரையில் ஒட்டி இருக்கக்கூடிய கட்டுமான பணிகள் இருக்குதா இல்லையா, அபகரிக்கப்பட்ட கட்டுமான பணிகள் நாங்கள் சுற்றுலாத்தலங்களுக்காக அமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்படி பல வழிகாட்டுதலும் சொல்கிறாங்க. இந்த பனிப்பாறை இப்படி உருவதுக்கான காரணத்தை சொல்கிறப்ப ராய்ட்டர்ஸ் செய்தி முகமை என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஏற்படக்கூடிய அந்த காலநிலை மாற்றம், பூமி அதிகமாக வெப்பமடையுது. காலநிலை மாற்றத்தில் மனிதர்கள் இப்போ மரங்களை அதிகமாக வெட்டி அதிகமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்கள், ரசாயன பொருட்கள், இதனால வெப்பமடைஞ்சு பனிப்பாறை உருகிக்கிட்டே வருது. இதனால தான் இந்த பாதிப்புகளுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம பேட்டை டிவி சார்பாக என்ன சொல்கிறோம்னா, இப்போ தமிழக மக்கள் எல்லா மக்களுக்காகவும் நீ இறைவனை பிரார்த்தனை செய்ய. குறிப்பாக தமிழக மக்கள் 37 பேர் அவங்க காணாமல் போயிருக்கா அப்படின்னு தகவல் வருது. நம்ம எப்படிப்பட்ட நம்பிக்கையை வைக்கணும்னு சொன்னால், ஒரு சிராய்ப்பு கூட இல்லாமல் இறைவன் அவங்களுடைய குடும்பத்தோடு அவங்க சேர்ப்பான் என்ற ஒரு நம்பிக்கை இறைவன் மீது நான் வைக்கிறோம். அதே மாதிரி இறைவனிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்யுமாறும் பேட்டை டிவி சார்பாக நம்ம சொல்லிக்கொள்கிறோம். அடுத்து இன்டர்நேஷனல் நடந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், நெத்தனியாவுடைய மனைவியை காணவில்லை அப்படிங்கிறதாங்க இங்கே ஒரு செய்தி. ஏன்பா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தோம், அந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா. தமிழகத்தெல்லாம் தனியாக போட்டு சில வீடியோக்களை சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அதனுடைய உச்சபட்சம் அதனுடைய ரோல் மாடலே பார்த்தீங்கன்னா நெத்தனியாவுடைய மனைவி சாரா தான் அப்படின்னு பல பேர் பேசிக்கிறாங்க. ஏன்னா 2 பேரும் பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்து அது என்னமோ சாம்பியனுங்கிறாங்க, என்னமோ கேம்பெயினுங்கிறாங்க. அதை சாராய பாட்டலாக வாங்கி பல கோடி ரூபாய்க்கு குடிச்சிருக்காங்க. சிகரெட்டு பல கோடி ரூபாய்க்கு இந்த அம்மா குடிச்சிருக்கு. இந்த அம்மா மேலே இப்போ சமீபத்தில் இவங்ககிட்ட 20 வருஷம் பணியாற்றிய ராமி பென் ஹாமே அப்படின்னு ஒரு அம்மா 20 வருஷம் நம்ம வேலை பார்த்துருக்கு. அந்த அம்மா கோர்ட்டில் போய் இப்போ இஸ்ரேலுடைய கோர்ட்டில் உருட்டுண்டா அந்த கோர்ட்டில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, எங்களுக்கு வன்முறையால் அந்த அம்மா எனக்கு வேலை வாங்குச்சு. வன்முறை, ஒரே அட்டி, ஒரே ஒரே வன்முறையால் வேலை வாங்குச்சு. அது மட்டும் இல்லாமல் மொரோக்கா காரிடி நீனு அப்படின்னு சொல்லி என்னை திட்டுனாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர் என்கிற ஒரு மரியாதை இருக்குல்ல, அந்த தொழிலாளர் கூட எனக்கு கொடுக்கல. நெத்தனியா என்ன சொல்லுவான் தெரியுங்களா, உலகத்திலேயே ஒழுக்கமான இராணுவம், அந்த ஒழுக்கமான இராணுவத்தை வச்சிருக்க இந்த உத்தம புத்திரர் நெத்தனியாகு. அது மட்டும் இல்லை, இஸ்ரேலுடைய முதல் பெண்மணி. வெக்கம் கட்டவங்களா, ஒரு பொம்பளைகிட்ட போய் எப்படி நடந்திருக்காங்கன்னு பாருங்க. அந்த அம்மாட்ட போய் 20 வருஷமாக வேலை பார்த்த அம்மாட்ட மொரோக்கா காரியம் திட்டுறது, அந்த மாதிரி போட்டு அடிக்கிறது. இதில் உச்சபட்சம் என்னன்னா, எப்படி வெறி பிடிச்சிருந்துருக்காங்கன்னு பாருங்கள். இவங்க தான் உலகத்திலே நாங்கள் தான் நல்லவன்னு சொல்லி அந்த சாதிய கோட்பாடுடைய உச்சபட்சத்திலே இவங்க தான் இருந்திருப்பாங்க போல். என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா, சப்பல் இருக்குல்ல, சப்பல், நெத்தனியாவு சப்பல், சாரா, அப்புறம் சொந்தக்காரங்க யாரும் இருக்கோ, அவங்க சப்பல்லாம் அது சாதாரண துணிதான் துடைக்கக்கூடாதான், ஈரமான துணி தான் துடைக்கணுமா. இப்படி பல கொடுமைகளை அனுப்பிச்ச ராமி பென் ஹாமே இன்னைக்கு இஸ்ரேலிய நீதிமன்றத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. வெளியிட்ட மட்டும் தான் விதமாக சொல்லியிருக்காங்க, எனக்கு 1,12,000 யூரோ ஃபைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தி வந்தவொன்னு தான் பல பேர் இன்னைக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, நெத்தனியாவுடைய மனைவியை காணவில்லை,
தேடி கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சர்வதேச அளவில் இப்படி பல பேர் இந்த விஷயத்தை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெத்தனியாவை கைது பண்ணுறதுக்கு துருக்கி போட்ட ஒரு பிளான் தாங்க இன்னொரு இது சர்ப்ரைஸான விஷயம். ஏற்கனவே நெத்தனியாவு மீதும் இதுக்கு முன்னாடி இருந்து அவங்களுடைய இராணுவ அமைச்சர் யோவ் கலாட் மீதும் பிடி வாரண்ட் இருக்கு. அதே மாதிரி ஹமாஸ் மீதும் பிடி வாரண்ட் இருக்கு. இது யதார்த்தம். நான் ஒரு சைடில் சொல்லிட்டு இன்னொரு சைடு சொல்லாமல் நம்ம இருந்தால் அது தப்பாயிரும். 2 பேருக்கு மேலே இருக்குது. அது நியாயங்கள் என்னங்கிறது தனி விஷயம். இப்போ என்னன்னா இப்படி பிடி வாரண்ட் இருக்கக்கூடிய இவர் மேலே துருக்கி சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்னன்னா அதாவது அபு அல் துஹேர்னு சொல்கிற சிரியாவினுடைய பகுதிகளில் போய் அத்துமீறி குண்டு போட்டிருக்காங்க. அது எங்கள் பகுதிகளை ஒட்டி இருந்தது. அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம். துருக்கியினுடைய அந்த வான்பரப்பில் அத்துமீறி இஸ்ரேலுடைய விமானங்கள் போயிருச்சு. இப்படி தொடர்ந்து செய்கிற காரணத்தினாலையும் மேற்கு கல்ல பல அராஜகங்களை செய்கிற காரணத்தினாலையும் இன்னைக்கு நெத்தனியாவை கைது செய்யணும்னு சொல்லி புது ஒரு கேஸை துருக்கி கொண்டு போயிருக்கிறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. அரசியல் களம் பயங்கர சூடாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நெத்தனியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லை பின்னடைவு. ட்ரம்ப் எடுத்துகிட்டு போனான்ல, வாயா எல்லாம் சரிதான், வாயா அவனை போருக்கு போகலாம் வாயான்னு சொல்லி கூட்டி போய் அங்கே ஈரான் வச்சு ஊமை குத்துன்னு குத்தி எல்லா பேட்ரியாட்டு ATACMS அது மட்டும் இல்லாமல் தாட்டு எல்லா இராணுவம், இப்போ நான் சொன்னதெல்லாம் இராணுவத்தினுடைய அந்த எக்யூப்மெண்ட்ஸுடைய நேம், இதெல்லாம் மிகப்பெரிய வேல்யூ. இது எல்லாமே போயிடுச்சு. இது எங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு பாதிப்பு ஏற்படுச்சுன்னா உக்ரைனுடைய விஷயத்தில் பாதிப்பு ஏற்படுச்சு. தாய்லாந்தில் வரைக்கும் பாதிப்பு ஏற்படுது. தாய்லாந்துக்கும் சீனாவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. தாய்லாந்தை காப்பாற்றுறது இவர் தான் நம்மால். அங்கே வேணும்னா தாட்டு வேணும், பேட்ரியாட் வேணும். அது இப்போ குறைஞ்சி போச்சு. இப்படி உக்ரைன்லையும் தாய்லாந்துலையும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினவர் யாருன்னா இவர் தான், நெத்தனியாகு. இப்போ என்ன பண்ணால் நெத்தனியா இப்படி கூட்டி போய் சிக்க வச்சான்ல, சிக்க வச்சதோடு சேர்த்து இன்னொரு பிரச்சனையும் இன்றைக்கி ட்ரம்ப்புக்கு ஏற்படுத்தி விட்ருக்கான். என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மாலுமிகள், ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், வீடியோவில் பேசியிருந்தோம், பல பேர் மாலுமிகள் கப்பலுக்குள்ளே ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும். சாதாரண சோறு கொடுக்குறாங்க, கழிவறை சரியில்லை, எது சரியில்லை. பல கப்பல்கள் போயிட்டே இருக்கும்போது ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகி தென்சீன கடற்பகுதியில் அமெரிக்காவுடைய கப்பல் நின்றுச்சு அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருந்தோம். இதில் இன்றைக்கி ஒரு மாலுமி குதிச்சு இறந்து போயிட்டார். அவங்க மனைவி சொல்கிறாங்க, இல்லைங்க பனிச்சுமை தான் காரணம், ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னால், இல்லை அவருக்கும் எங்களுக்கு ஏற்கனவே என்னென்னா ஊழிய தகராறு, அதாவது சேலரி இஷ்யூஸ் இருந்துச்சு, அதனாலன்னு சொல்லி அப்பட்டமான ஒரு பொய்யை பேசியிருக்கிறாங்க. இந்த செய்தியுமே சர்வதேச அளவில் பேசு பொருளாக இருக்குங்க. தொடர்ந்து ட்ரம்ப்புக்கு செக்கு வைக்கிறாங்க ரஷ்யா. என்னென்னா இவங்க ஏற்கனவே போட்டாங்க டே பேண்டுன்னு போட்டாங்களா, பரப்ப எல்லா நியூஸ் சேனல்லையும். எந்த அளவுக்குனா துபாயில் இருக்கக்கூடிய அரப் நியூஸ் சேனல்ஸு, அரப் நியூஸு என்ன போடுறாங்கன்னா, எப்படி நம்ம ஏற்கனவே அதை சொல்லியிருந்தோம் ட்ரைலரில் கூட, ஈரான் முடங்கி விட்டது, ஈரானில் பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னா நம்ம சொல்ல வரல. அங்கே தேனாறு பாலாறு ஓடுது, சூப்பர் நாடு அப்படிலாம் நம்ம சொல்லவே வரல. அப்படி கிடையாது, எந்த நாடுமே அப்படி கிடையாது உலகத்தில் நம்ம பார்த்த வரைக்கும். சரிங்களா? இப்போ ஆனால் இவங்க அரபு நியூஸ் சொல்கிறாங்க. இல்லை, அரபு நியூஸுங்கிறது பெரும்பாலும் சவுதி, துபாய் இவங்களை சார்ந்திருக்க நியூஸ். அவங்க என்ன சொல்லணும், முட்டங்கிருச்சுப்பா, ஒன்றுமே இல்லை, போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. என்ன இல்லைன்னு கேட்டால் லாஸ்ட்டில் பெட்ரோல் இல்லை. கிறுக்கு போயிருங்களா, அவங்ககிட்ட 5.7 பில்லியன் அளவுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக கோஷம் தீவு பக்கத்தில் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அங்கே ரெஃபனரி பண்ணி ஆயில் செக் பண்ணி எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதே அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. ஒரு எழுதுற கரெக்டாக எழுதுன கொண்டையை மறைக்காமல் செய்தி எழுதி வச்சிருக்கியாடா, அப்படி ஒரு நியூஸை இன்றைக்கி அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை, மசூத் பசக்சியானோட கிர்கிஸ்தானில் ஒரு ஒப்பந்தம் நாங்கள் போட போகிறோம். இவன் தடை போட்டுக்கிட்டு இருக்க சமயத்தில் அரபு நியூஸ் சேனல் இப்படி எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரானுடைய மசூத் பசக்சியானும் புத்தின் என்ன பண்ணுறாங்கன்னா, கிர்கிஸ்தானில் நாங்கள் ஒரு ஒப்பந்தம் போட போகிறோம், SCO அந்த ஒப்பந்தம், அதில் மிகப்பெரிய ரெவன்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்து போடுறாங்க. ட்ரம்ப்புக்கு மண்டையே காஞ்சு போயிருக்குங்க, சொல்லவே தேவையில்லை. அந்த அறப்பைத்தியம் எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் மண்டை காஞ்சு போயிருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அரபுலக நாடுகளில், வளைகுடா நாடுகளில் கம்பேர் டு தி ரொம்ப பெஸ்ட் நாடுன்னு சொல்கிறதா இருந்தால் கத்தாரை சொல்லலாம். நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றோம், ஆதாரங்கள் அடிப்படையில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கத்தார் ராஸ் லஃபானை தாக்குறதுக்கு முன்னாடி கூட, ராஸ் லஃபானுங்கிறது எல்பிஜியுடைய எல்என்ஜி அந்த கேஸ் நிறுவனத்துடைய எக்ஸ்போர்ட்டுடைய ஹப்பு. அந்த ஹப்பு இன்டர்நேஷ்னலும் பெரிய ஹப்பு. அதை தாக்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அம்பாசிடர், அதாவது கத்தாரினுடைய ஸ்போக் பர்சன் ஆகக்கூடிய அன்சார் என்ன சொன்னாங்கன்னா, தாக்கலாம் வேணாம், நான் அமெரிக்காவுக்கு செக் வைக்கிறதுக்காக நான் மூடி கூட வைக்கிறோம், தாக்காதீங்க அப்படின்னு ஈரான் சொன்னாங்க. ஈரான் அதை பார்க்கல. ஆயத்துல்லால் கமேனி இறந்து போயிட்டாரு, அவங்க குடும்பத்தை சார்ந்த இறந்து போயிட்டாங்க, எங்கள் நாட்டுடைய இறையாண்மை மீறப்பட்டிருக்கு,
அங்கே அமெரிக்கா நிறுவனத்தினுடைய பங்குகள் இருக்கு, அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஈரான் அடித்தாங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்தால் கூட கத்தாரினுடைய பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி அவங்க வரக்கூடிய வியாழக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு அவங்க ஈரானுடைய தெஹ்ரானில் போய் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த விஷயத்தில் கத்தார் நம்ம வரவேற்றே ஆகணுங்க. வீடியோக்களுடைய கடைசி பகுதியில் காசா மக்களுடைய கண்ணீர் கதை நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி ரஹாப் வாட் அப்படின்னு சொல்கிற 2 காசா குழந்தைகளுடைய கண்ணீர் கதைங்க. இன்றைக்கி எப்படி நேபாளத்தில் வெள்ளம் ஏற்பட்டு பல மக்கள் இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி மழை வெள்ளத்தால், அதாவது இஸ்ரேல் உருவாக்கிய இந்த போரில் 92% காசா மக்களுடைய இருப்பிடங்கள், அவங்க வீடுலாம் இடிக்கப்பட்டுச்சு. வெறும் டென்ட்டில் தான் வாழ்கிறாங்க. இது திட்டமிட்டு இஸ்ரேலால் உருவாக்கப்பட்டதுங்க. டென்ட்டுக்காக குச்சியை கூட உள்ள அனுமதிக்க மாட்டான். அந்த பகுதியில் தி கார்டியன் நியூஸினுடைய ரிப்போர்ட்டர் போகிறப்ப சொல்கிறாரு, நான் தொடர்ந்து பல பகுதியில் காசாவில் வெள்ளம் ஏற்படுறப்ப, மழை ஏற்படுறப்ப நான் அப்படி போகிறப்ப எனக்கு மிகுந்த மனவேதனை வரும். எந்த அளவுக்குன்னா, ஒவ்வொரு வீடுகள்லேருந்து குழந்தைகளுடைய அழுகை சத்தம் கேட்கும். அந்த டென்ட்டில் எப்படிங்க இருக்க முடியும்? அவர் போய் சொல்கிறாரு, எனக்கு ஒரு இருப்பிடம் இருந்துச்சு, ஒரு வீடு இருந்துச்சு, அதில் போய் நான் தங்குனா எனக்கு மனசு வருத்தம் ஏற்படும், எனக்கு கில்ட்டி ஃபீல்னஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தி கார்டியன் நியூஸுடைய நிருபர், தி கார்டியன் நியூஸ் அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பகுதியில் வாழ்ந்த ரபாக் அப்படிங்கிற ஒரு 8 மாத குழந்தை, பயங்கரமான பனி, பயங்கரமான மழை, அந்த குழந்தையினுடைய தகப்பனார் தயார் சொல்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் இரவு நேரங்கள்லாம் என் குழந்தைகளை சூடாக வச்சுக்கிறதுக்காக அந்த சொற்று போடுவாங்களே, அந்த சொற்று இல்லை, எப்படியாவது என் குழந்தைகளுடைய கையையும் காலையும் தேய்ச்சி சூடேற்றி என் குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக நான் முயற்சி செஞ்சு கூட எங்கள் 8 மாத குழந்தை பனியில் இறுகி அந்த குழந்தையினுடைய உதிரெல்லாம் புழுவாகி இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மாதிரி பனியினால் உறைஞ்சி இறந்து போன குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு முறையாக ட்ரிண்ட் கொடுக்காம தடுக்கப்பட்டு இஸ்ரேலால் அப்படி இறந்து போன குழந்தைகள் மட்டும் 12 பேர் அப்படின்னு சொல்லி யுனிசெஃப் ஐநா இந்த தகவலை சொல்கிறாங்க. இது மாதிரி வாட்டுன்னு ஒரு குழந்தை, அவருடைய குடும்பம் கஃபர்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குடும்பத்தில் இதே மாதிரி ஏற்பட்டு இரவு நேரம் முழுவதும் அந்த தகப்பன் அந்த குழந்தைகள்லாம் உறங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பகுதியை, அந்த டென்ட்டை பிடிச்சிக்கிட்டே என் குழந்தைய நான் உறங்க வச்சேன். மறுநாள் காலையில் ஆனவொடனே என் குழந்தைய வாந்தி எடுத்தாங்க. எப்படின்னா, வாயிலே மூக்குலையும் வாந்தியாக வந்துச்சு, போதிய மருந்து இல்லை, போதிய சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி காசாவாசிகள் இன்றைக்கி சொல்லக்கூடிய பல செய்திகள் பல பேருக்கு தெரியல. நேபாளத்துக்காக எப்படி குரல் கொடுக்குறோமோ அது மாதிரி காசாவினுடைய இந்த விஷயத்துக்காக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய கோரிக்கையை வச்சுக்கிறோம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.